SS Music presents Roots of Mari Fans Fest. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Co-sponsored by Chera Home Junction, one-stop destination for all your home needs. Refreshment partner Chennai Kulfi, powered by SS News Digital, 24/7 connected. பைசன் காளமாடன். காளமாடனை வணங்கக்கூடிய, காளமாடனை நம்பக்கூடிய, காளமாடத்தின் வாழ்வியல் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களோட கதை தான் பைசன். அமீர் கேரக்டர் இவர் தான் அப்படின்னு வந்துருச்சு. உண்மையா அவர் தானா? நான் காட்டுற ஒரு கதாபாத்திரத்துக்குள்ள இருந்து பல்வேறு தெரியாது. இப்போ நீங்கள் சொல்கிற கேரக்டர் தெரியாதவன் ஜப்பானில் வாழ்வான், அமெரிக்காவில் வாழ்வான், ஃப்ரான்ஸில் வாழ்வான். அவன் நம்ம படத்தை பார்ப்போம். திருநெல்வேலி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே எப்படி இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஏன் இவ்வளோ முரண்கள், இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு டைமும் எனக்கு பதட்டமாகவே இருக்கும். பட் 90 நடக்கிறதுனாலேயே 90 நடந்த சம்பவம் மட்டுமே இல்லை. ஓகேங்களா? அதுவும் நான் ஒரு பேக் ட்ராப்பாக செட் பண்ணிக்கணும் ஒழிஞ்சு நிறைய புனைவுகள் உள்ள சேர்த்து தான் அந்த கதையை பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரிஜினல் ஆட்டோ பயோபிக் கிடையாது. நிறைய இளைஞர்கள், சவுத்தில் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களோட வாழ்க்கையில் நடந்த கதைகள், என்னோட வாழ்க்கையில் நடந்த கதை, இப்படி எல்லா தரப்பு கதைகளையும் ஒன்னாக்கி ஒரு கதை பண்ணியிருக்கோம். அப்போ பைசன் காளமாடன்கிறவன் ஒருத்தன் கிடையாது. அவன் சவுத்தில் கூடிய 1000 இளைஞர்களோட சாயலை கொண்டவன். இன்னைக்கு தேதியில் திருநெல்வேலியில் தவிச்சுக்கிட்டு இருக்கிற, திருநெல்வேலியில் புலம்பிக்கிட்டு இருக்கிற, திருநெல்வேலியில் கோபத்தோடு இருக்கிற, ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய, இல்லை வழி தப்பி போகக்கூடிய நிறைய இளைஞர்களோட கதையும் அதுக்குள்ள இருக்கு. இந்த படத்தை நான் உறுதியாக சொல்லுவேன், ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு பிரதானம் தான், உள்ள ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். அதுவே ஃபுல் படம் இல்லை, அதே ஃபுல் படம் கிடையாது. ஆனால் அதுக்குள்ள நான் ஹேண்டில் பண்ணிக்கிற விஷயம் இந்த படம் எடுப்பதற்கான காரணம் ஸ்போர்ட்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ கையெல்லாம் உடைச்சிட்டு போயும் உழைக்கணுமா, சொல்லி கொடுக்கணுமா, அப்பவும் ஷூட்டிங் வச்சுக்கணுமாங்கிற ஒரு கேள்வி வருது. இவ்வளோ உழைக்கணுமா சினிமாவில் நாங்கள் ஜெயிக்கிறதுக்குங்கிறது கேள்வியும் வருது. இப்போ துரு ஒரு 2-3 வருஷமா என்னை நம்பி இருக்கான். அவனுக்கு அந்த லைஃபே தெரியாது, அந்த ஆட்டிடியூட் தெரியாது. அப்போ அவனுக்கு என்னை நம்பி தான் வரான். அப்படிங்கும்போது அவனுக்கு எல்லா விஷயமாவும் அவனுக்கு தெரியணும். என்னையை மட்டுமே நம்பி வரான். அப்படிங்கும்போது நான் அதை செய்யணும். இப்போ நான் ஒர்க் பண்ண இந்த படத்துலேயே 5 படத்துலையுமே பைசன் தான் என்கிட்ட உச்சபட்ச உழைப்பை வாங்கின படம், என்னோட பெரும் உழைப்பை வாங்கின படம். இது எவ்வளோ கலெக்ட் பண்ணுது, இது எவ்வளோ ஹிட் அடிக்குது, இது எவ்வளோ நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணது முக்கியம் கிடையாது. அந்த படம் வந்துச்சு அப்படின்னா இதை திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தன் கிளம்பி 30 வருஷமா கிளம்பி ஒருத்தன் அந்த படத்தை எடுத்துட்டாண்டா அப்படின்னு இருக்குல்ல, அந்த விஷயம் நடக்கும். இது எங்கேயாவது ஒரு இடத்துல தனியாக உட்காந்து இந்த படத்தோட தாக்கத்தில் எதையாவது யோசிக்கலாம். அப்படிப்பட்ட படங்களை உருவாக்கணும் அப்படின்னா நீங்க இப்படியாப்பட்ட உழைப்பை போட்டு தான் ஆகணும். இளையராஜா சார் கூட எப்போ ஒர்க் பண்ண போறீங்க? பைசன் காளமாடன். நம்ம சுடலை மாடன் அப்படிங்கிற பேர் எல்லாருக்குமே பரிச்சயம், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். காளமாடன் அப்படிங்கிறது பெரிய அந்த அளவுக்கு பரிச்சயம் இருக்கான்னா இருக்காது. சாமி பேர் தான் இல்லையா? அதுவும் இந்த படத்திற்கு காளமாடன் அப்படிங்கிற பேர் வைக்கணுங்கிறது எப்படி டிசைட் பண்ணீங்க? கதையோ நேரடி தொடர்பு இருக்குதா, இல்லை ஒரு ஏன்னா சாமி ஆடுற காட்சிகள்லாம் வருது, எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குங்கிறத கேட்குறேன். இப்போ மாடன் அப்படிங்கிறது நிறைய சாமிகள் இருக்காங்க. சுடலை மாடன், கொம்பு மாடன், காளமாடன், இந்த மாதிரி நிறைய முண்டன், இந்த மாதிரி நிறைய மாடன்கள் இருக்குது. அங்கே நாட்டார் தெய்வங்களில் நிறைய இருக்காங்க. பட் இந்த காளமாடன் சூஸ் பண்ணது கிட்டத்தட்ட கதைக்கு அந்த வாழ்வியல் சம்மந்தப்பட்ட, காளமாடனை வணங்கக்கூடிய மனிதர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு கதை. நான் அந்த படத்துக்கு டைட்டிலே காளமாடன் தான் வச்சுருந்தேன். எழுதும்போதுலாம் காளமாடன் தான் எழுதிட்டு இருந்தேன். பட் இன்றைக்குள்ள பிஸ்னஸ், OTT எல்லா மொழியிலையும் ரிலீஸ் பண்ணணும், எல்லா மொழியிலையும் ரிலீஸ் ஆகணும், அவங்களுக்கு ஈஸியாக கேட்ச் ஆகணும். அப்போ காளமாடனுக்கு இங்கே ஏதாவது நல்ல ஒரு டைட்டில் கொடுங்கன்னு கேட்கும்போது அப்போ பைசன்னு வச்சுட்டு கீழே காளமாடன் நாங்கள் போட்டுக்கிட்டோம். பட் என்னோட மனசளவில் அதுக்கு பேர் காளமாடன் தான், அந்த படத்துக்கு பேர் காளமாடன் தான். அதான் காளமாடனை வணங்கக்கூடிய, காளமாடனை நம்பக்கூடிய, காளமாடனை காளமாடத்தின் வாழ்வியல் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களோட கதை தான் பைசன். அமீர் கேரக்டர் இவர் தான் அப்படின்னு வந்துருச்சு. உண்மையாக அவர் தானா? படம் பாருங்க. அதாவது மறுபடி எல்லா படத்துக்கும் நான் சொல்லுவேன், ஒரு மெட்டஃபர் அல்லது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இந்த சினிமா விஷுவல் ஒரு காட்சி ஒரு படிமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உருவாக்கக்கூடாது. உங்களுக்கு ஒருத்தர் தோணலாம், அவங்களுக்கு ஒருத்தர் தோணலாம். நம்ம வாழ்க்கையில் நிறைய மனிதர்கள் சந்திச்சிருக்கோம். இவராகவே தோணணுங்கிறது சினிமா கிடையாது. இவராகவே தோன்றது, இவராகவே தெரிகிறது சினிமா. நான் காட்டுற ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளேருந்து பல்வேறு, ஏன்னா இவர் தெரியாது. இப்போ நீங்கள் சொல்கிற கேரக்டர் தெரியாதவன் ஜப்பானில் வாழ்வான், அமெரிக்காவில் வாழ்வான், ஃப்ரான்ஸில் வாழ்வான். அவனும் நம்ம படத்தை பார்ப்பான். அப்போ அவனுக்கு அவங்கள ஒரு கேரக்டர்ஸ் ஞாபகத்துக்கு வரும். ஓகேங்களா? அந்த என்ஜாய்மெண்ட் தான் சினிமா, அந்த மேஜிக் தான் சினிமா. அதனால் ஒரு கேரக்டர் இது இப்படி இவர் தான் வடிவமைக்கப்பட்டது கிடையாது. அது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன உணர்வை, யாரை ஞாபகப்படுத்த, உங்கள் கூட பிறந்த அண்ணனை கூட ஞாபகப்படுத்தலாம், உங்கள் மாமாவை ஞாபகப்படுத்தலாம், உங்கள் கணக்கு டீச்சரை ஞாபகப்படுத்தலாம், உங்கள் பிடி வாத்தியாரை ஞாபகப்படுத்தலாம், அல்ல உங்கள் தெருவில் இருக்க ஒரு சாதாரண ஒரு ஊருக்காக சண்டை போட்டுட்டு இருக்க ஒருத்தரை ஞாபகப்படுத்தலாம். இப்படி யாரை வேணாலும் ஞாபகப்படுத்தலாம், எதுவோ ஞாபகப்படுத்தலாம். சினிமாங்க அந்த மேஜிக் செய்யணும்.
1000 பேர் 1000 சொல்லலாம், நீங்கள் யாரையாவது உணர்வீங்கல்ல. இப்போ நான் ஒரு ஹீரோயின் காட்டுறேன், மற்றவங்களாம் அது ஹீரோயின், ஆனால் படம் பார்த்து உணர்வங்களுக்கு அவனோட காதிலே ஞாபகப்படுத்துகிறது இல்லை. அந்த மாதிரி உணர்வை கடத்துறது தான் சினிமா. அதனால் நீ படம் பார்க்கும்போது அது உங்களுக்கு கன்வே ஆகும். ஸோ இப்போ இந்த கேரக்டரை பற்றி பேசும்பொழுது அந்த ஒரு கேரக்டர் அது ஒரு கேரக்டராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு உருவம் கொடுக்கலாம், அந்த ஒரு கேரக்டருக்கு நிறைய கேரக்டரோட இன்ஸ்பிரேஷன் இருக்கும்னு சொல்கிறீங்க. பட் நம்ம அதுக்கு ஒரு உருவம் கொடுக்குறோம்ல, அந்த உருவம் நமக்கு ஒரு கேரக்டரை ஞாபகப்படுத்துது. ஓகே, இவர் தான் சொல்ல வரார் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏற்படுத்தக்கூடிய விவாதம் ஆர் சர்ச்சை, அந்த படத்தில் அந்த கேரக்டரோட வீரியம் என்ன, இப்போ நாங்கள் அந்த கேரக்டர் தான் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டோம்னா ரியல் லைஃப்பில் அந்த கேரக்டருக்கு நடந்த சம்பவம் என்ன, நீங்கள் படத்தில் வச்சுருக்க காட்சி என்னங்கிறதெல்லாம் பொறுத்து இது ஒரு விவாதமாக மாறும், சர்ச்சையாக மாறும். ஸோ இந்த சர்ச்சையும் விவாதமும் ஒரு வகையில் கமர்ஷியலி சினிமாக்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். கமர்ஷியலி ஒரு சர்ச்சை விவாதம் உருவாகும் போது அடுத்தடுத்து தொடர்ந்து பார்க்குறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காமே படத்தில், ஏதோ சொல்ல வராங்களாமேன்னு பார்க்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு முக்கியமான சீரியஸான இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ணுறோன்னு பார்க்குறாங்க. நம்ம கர்ணனில் தெரியும் உங்களுக்கு அது. ஸோ இது இப்படி வருவது ஒரு வகையில் படத்துக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறதுக்காக நம்ம கமர்ஷியலாக யோசிக்கிறது உண்டா? நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுவோம், ஒரு லுக்காக ஒன்று கொடுத்துருவோங்கிறது நேரடியாக கேட்குறேன். கமர்ஷியலாக யோசிச்சு கூட இது மாதிரி சில கேரக்டரை உருவாக்குறீங்களான்னு கேட்குறேன். அது நீங்கள் முடிவு பண்ணுறது தான். படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா உண்மை அதுதான். நீங்கள் படம் பார்த்து முடிக்கும்போது அதுக்கான நீங்கள் நேர்மையாக நினச்சிட்டு போனது இல்லாமல் வெறுமனே அது கமர்ஷியலுக்காக மட்டும்தான், வெறுமனே இது விற்பனைக்காக மட்டும்தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுதான் உண்மை. ஆனால் படம் பார்த்து முடிக்கும்போது இல்லை, இந்த படத்தில் இது வந்து ஒரு அங்கம், இந்த படத்தின் தேவை அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அது 2 ஆன்சர் தான். இப்போ நான் சொல்ல முடியாது அந்த ஆன்சரை. ஒரு பார்வையாளன் படம் பார்த்து முடிக்கும்போது யூ அக்செப்ட், ஓகே கரெக்ட், இது பண்ணதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நம்பிட்டான்னா நான் ஜெயிச்ச மாதிரி அர்த்தம். ஓகே ஓகே. இல்லை இது எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வேறு. அது வந்து படம் தான் முடிவு செய்யும். நீங்கள் நம்ம இப்போ ட்ரெய்லர் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் படம் பார்ப்பதற்கான ஆர்வத்தை தூண்டுவதற்காக படத்துக்குள்ளே என்ன மாதிரியான இது, என்ன மாதிரியான வேர்ல்டு, இது என்ன மாதிரியான உலகம், இது என்ன மாதிரி மனுஷங்க, என்ன மாதிரி கான்ஃப்ளிக்ட், அதிகபட்சம் இது என்ன மாதிரி கான்ஃப்ளிக்ட் நோக்கி போகும், ஆடியன்ஸ் இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு ஃபீடிங் தான் கொடுக்கணும். நம்ம இதை வச்சு நீங்கள் கேட்குற கேள்விகள் பதில் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு முழு படம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருப்பீங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட் அதை ஃபுல் பண்ணுதா ஃபுல் பண்ணலையா அப்படிங்கிறத படம் தான் தீர்மானிக்கும். இப்போ இந்த படத்தில் ஹீரோ கேரக்டர் நம்ம ரியல் லைஃப்பில் இருந்த நேற்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தீங்க அவரை. ஸோ அது ஒரு மையமான கதாபாத்திரமாக இருந்தால் கூட நம்முடைய சமூகம் சார்ந்து அல்லது நாம் வாழ்ந்த பகுதியில் இருந்த சமூகத்திற்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ண முக்கியமான கேரக்டர்ஸை படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது எவ்வளோ தூரம் அவசியம்னு நினைக்கிறீங்க? நம்ம ஒரு கதையை எடுக்கும் பொழுது ரியல் லைஃப்பில் நம்மளோட சம்மந்தப்பட்டவர்கள், நமக்காக நின்றவர்கள் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எவ்வளோ அவசியம்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதான் அந்த மனிதன் இப்போ நம்ம யாரை பற்றி படம் எடுக்கிறோங்கிறது முக்கியம். அந்த மனிதர்கள் சந்தித்த மனிதர்கள் தான் போச்சு. நம்ம தேவையில்லாமல் ஒன்று காட்ட முடியாது. அந்த இப்போ வாழ்க்கையை எடுக்கணும்னா அந்த வாழ்க்கைக்குள்ளே ட்ராவலில் பயணப்பட்ட எல்லாரையும் முடிஞ்ச அளவுக்கு பதிவு பண்ண ட்ரை பண்ணுறோம். அதுக்குள்ளே பயணப்பட்ட, அதுக்குள்ளே சந்தித்த, அதுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறது, வாழ்க்கையின் பக்கம் ஏதோ கான்ஃப்ளிக்டை உருவாக்குன, அந்த வாழ்வு முழுமையை அடைவதற்கு காரணமான மனிதர்கள் இருப்பாங்கள்ல. இப்போ நம்ம பயோபிக்கோ இது ஏதோ எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த இப்போ நம்ம என்னோடய வாழ்வை நான் வாழை எடுக்கிறேன் அப்படின்னா, வாழையில் சம்மந்தப்பட்ட எனக்கு தெரியும் இவங்க இல்லாமல் இந்த கதை முழுமை அடையாது. அது ஒரு சீன் வந்தாலும் சரி, 2 சீன் வந்தாலும் சரி, அவங்க அன்றைக்கி வந்தாங்க, அதுதான் முக்கியம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வாழை தோப்பில் நீ அடிக்கிற சின்ன பையனை அடிக்கிற ஒரு தாத்தா வேறு எங்கேயுமே வர மாட்டார், அந்த சீன் மட்டும் தான் வருவார். ஆனால் அது ஒரு சீனுக்காக அவர் ஏன் வரணும்னு கேள்வி கேட்டால் கேட்கலாம். ஆனால் அன்றைக்கி வந்தார் அப்படிங்கிறது உண்மை, அது நடந்தது அப்படிங்கிறது உண்மை. அவருக்கு முகமோ பேரோ எதுவுமே கிடையாது. அந்த வாழை தோப்போட ஓனர் அவளுங்க தான் அவளோட பேர். ஆனால் அன்றைக்கி அந்த நிகழ்வு நடந்துச்சு அப்படிங்கிறது உண்மை. அது முக்கியமான நிகழ்வு கூட. இப்படி பலதரப்பட்ட மனுஷங்க வருவாங்க. அந்த மனிதர்களை சொல்லாமல் அவர்களை வந்து அந்த கதைக்குள்ளே சேர்க்காமல் அந்த கதையை முழுமை அடையாது. அப்படி அதுக்காக சேர்க்கப்படுறது தான் இது எல்லாமே. இப்போ 90களின் ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போது போடுறீங்க 90கள் தெக்க அப்படின்னு போடுறீங்க. இப்போ 90னா நம்ம ஊரில் நம்ம தென்பகுதியில் என்னெல்லாம் நடந்துன்னு நமக்கு தெரியும். கர்ணன் கிட்டத்தட்ட அந்த காலகட்டம் தான். நான் யோசிச்சிட்டே இருந்தேன், இது எந்த பிரச்சனையை மையப்படுத்தி இவர் எடுப்பார் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ட்ரெய்லர் திருப்பி பார்த்தேன் ஏதாச்சும் கிடைக்குதான்ட்டு. பல விஷயங்கள் தோணுச்சு. பட் சில கேரக்டர்ஸை பார்க்கும்போது காலகட்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க, இந்த கேரக்டரை இப்படி தோணுது. எஸ்பெஷலி அமீர் கேரக்டர் காலகட்டத்தில் இருந்தால் கூட 2012 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 90ல் கதை சொல்கிறாரு எப்படி அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. நாங்கள் இவ்வளோ ஏன்னா இப்படியெல்லாம் உங்களோட படத்தை பார்த்து எங்களை ட்ரெயின் பண்ணதே நீங்கள் தான். இப்படி அதனால் எங்கள் மேலே குத்தம் சொல்லக்கூடாது. பல மெட்டஃபர் வச்சு, பல குறியீடுகளை வச்சு, இந்த மாதிரிலாம் ஆங்கிளில் யோசிக்க வச்சு நாங்கள் ஒரு மாதிரி ட்ரெயின் ஆகிடுறோம். இப்போ என்ன மாதிரி தான் எல்லாருமே ட்ரெயின் ஆகிருப்பாங்க. அப்போது நாங்கள் ஒரு கன்ஃபியூஷன்லேயே வருவோம். உள்ள ஒரு நல்ல ட்ரீட் இருக்க போதுங்கிறது எங்களுக்கு தெரியும்.
அதோட சேர்த்து ஒரு பெயின் இருக்க போது, ஒரு ஸ்டோரி இருக்க போது தாண்டி இந்த கன்ஃபியூஷனோட வர்ற எங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? எப்படி படம் பார்க்க வர்றது? நாங்கள் 90ல் நடக்கக்கூடியன்னா, அது 90ங்கிறது அந்த கதையை சொல்வதற்கான ஒரு களமாக எடுத்திருக்கேன். அந்த கதை இப்போ கூட நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கதையோட ஜாயின். ஆனால் அந்த படம் எடுத்ததுக்கான நோக்கமே இன்றைக்குள்ள மனிதர்களுக்கு ஒரு கதை சொல்லணும், இன்றைக்குள்ள மனிதர்களுக்கான எனக்குமான உரையாடல் தான். இன்றைக்கி திருநெல்வேலியில் கூடிய இளைஞர்கள்ட்ட நான் எப்படி பேசணும், அவங்கள்ட்ட என்ன சொல்லணும், இன்றைக்கி நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்து நான் ஜெயிச்சிருக்கேன், அந்த ஊரில் நான் கிளம்பி நாங்கள் வந்து ஜெயிச்சிருக்கேன். இப்போ திரும்பி பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஒரு பதட்டமான மனநிலை இருக்குது. என் ஊருக்கு போனால் இன்னும் என் ஊர், என் மக்கள், திருநெல்வேலி மக்கள், திருநெல்வேலி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே எப்படி இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஏன் இவ்வளோ முரண்கள், இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு டைமும் எனக்கு பதட்டமாகவே இருக்கும். ஏதாவது ஒரு நியூஸ் வந்தாலே இது எப்படி சரி பண்ணுறது, இதுக்கு உடனே ட்விட்டரில் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. வந்து நீ இது பதில் சொன்னியா, அதுக்கு பதில் சொன்னியான்னு கேட்பானுங்க. நம்ம வேலை அது இல்லை. என்னோடய வேலை எப்படியாவது இதுக்குள்ளே உளவியல் மாற்றம் ஏற்படுத்துது. உடனே தீர்வு சொல்கிறது கிடையாது. அவங்களோட கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மனசாட்சியோட பேசுகிறது. நான் ஒன்று அரசியல்வாதியோ இல்லை வந்து நான் என்ன சொல்வது இப்போ கவர்மெண்ட்டோ கிடையாது. உடனே அதுக்கு போய் தீர்வு சொல்லி நம்ம போனால் நடக்கிறதுக்கு. நான் ஒரு கலைஞன். என்னோட கலைத்தன்மையின் வழியாக ஒவ்வொருத்தரையாவது கூட நான் உரையாட முடியும். இங்கே நமக்கு சமூகம் அதுக்கெல்லாம் காத்திருக்காது. உடனே நீ என்ன சொன்ன, நீ இதுக்கு என்ன சொன்ன, அதுக்கு என்ன சொன்ன, இதுக்கு என்ன சொன்ன. நான் கலைஞன். என்னோடய ஒவ்வொரு படைப்பின் வழியாக ஒவ்வொரு தனி மனுஷங்கிட்டையும் உரையாடுவதற்கான வேலையை செஞ்சிட்ருக்கேன். அப்படி சவுத்தில் இருக்கக்கூடிய இப்போ இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்க அந்த பதட்டமான வாழ்வுக்கு இன்றைக்கி என்னோடய பக்குவத்தை வச்சு அவங்க கூட ஒரு உரையாடல் நிகழ்த்தணும் எடுத்த படம் தான் பைசன். பட் 90 நடக்கிறதுனாலேயே 90 நடந்த சம்பவம் மட்டுமே அது இல்லை. ஓகேங்களா? அதுவும் நான் ஒரு பேக் ட்ராப்பாக செட் பண்ணிக்கணும் ஒழிஞ்சு நிறைய புனைவுகள் உள்ளே சேர்த்து தான் அந்த கதையை பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரிஜினல் ஆட்டோ பயோபிக் கிடையாது. மனத்தி கணேசன் அப்படிங்கிற ஒருத்தரோட கபடி, உழைப்பு, அந்த பேக் ட்ராப்பு, அவரோட வெற்றி, இதை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு நிறைய இளைஞர்கள், சவுத்தில் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களோட வாழ்க்கையில் நடந்த கதைகள், என்னோடய வாழ்க்கையில் நடந்த கதை, இப்படி எல்லா தரப்பு கதைகளையும் ஒன்றாக்கி ஒரு கதை பண்ணியிருக்கோம். ஒரே காலகட்டத்தில் கதையாக பண்ணியிருக்கோம். அப்போ பைசன் காலமாடனுங்கிறவன் ஒருத்தன் கிடையாது. அவன் சவுத்தில் கூடிய 1000 இளைஞர்களோட சாயலை கொண்டவன். அந்த 1000 இளைஞர்களோட சாயலில் ஒரு கதை பண்ணியிருக்கோம். அது ஒரு ஆள் வச்சு பைசன் காலமாடனுங்கிற பேரில் வச்சு, காலமாடனுங்கிற பேரில் வச்சு ஒருத்தனோட சாயலில் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த ஒருத்தனுக்குள்ளே 1000 பேரோட வலி, 1000 பேரோட இயக்கம், அவங்களோட போராட்டம், இது எல்லாமே இருக்குது. அப்போ இது வந்து ஒருத்தன் பர்டிகுலர்லி ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு கதை கிடையாது. அது இன்றைக்கி வாழ்றவங்களோட கதையும் அதுக்குள்ளே இருக்குது. புரியுது. இன்றைக்கி தேதியில் திருநெல்வேலியில் தவிச்சுக்கிட்டு இருக்கிற, திருநெல்வேலியில் புலம்பிக்கிட்டு இருக்கிற, திருநெல்வேலியில் கோபத்தோடு இருக்கிற, ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய, இல்லை வழி தப்பி போகக்கூடிய நிறைய இளைஞர்களோட கதையும் அதுக்குள்ளே இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் ஒரு மினிமம் கேரண்டி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி அதில் ஒன்று இருக்கும். ஒரு பயங்கரமான மோட்டிவேஷன் இருக்கும். தமிழில் குறைவாக படங்கள் வந்திருந்தால் கூட நம்ம நார்த்தில் நிறைய படங்கள் இன்னமும் வந்துட்டுருக்கு. மலையாளத்தில் அவ்வப்போது படங்கள் வரும். தமிழில் ஒரு எனக்கு ஞாபகத்துக்கு வரல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாக ஒரு படம் வந்தான்னு தெரியல. படங்களில் ஸ்போர்ட்ஸை வச்சுருந்துருக்கோம் கமர்ஷியலாக. ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது. பட் எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸை பார்க்கும்போது கடைசி அவன் ஜெயிக்கும் போது நான் ஜெயிச்ச ஒரு ஃபீல் எனக்கு வரணும். நிஜமாவே ஸ்போர்ட்ஸ் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், புரியும்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே ஜெயிக்கிற தனத்தில் நமக்கு ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் கம்மிடும் இல்லை? அப்படியான உணர்வை கடத்தக்கூடிய படமாக இது எந்த அளவுக்கு இருக்க போகுது, அந்த ஏரியா எந்த அளவுக்கு இருக்க போகுது? ஆனால் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் என்னென்னா மற்ற விஷயங்களில் வெற்றியை நீங்கள் காட்ட முடியாது, அந்த வெற்றியை உணர வைக்க முடியாது. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா படம் பண்ணுறேன் அப்படின்னா அதை ஆடியன்ஸுக்கு கடத்தது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் ஸ்போர்ட்ஸில் யூ ரைட், நீங்கள் வந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களோட வெற்றி வந்து டக்குன்னு தெரியும் கண்ணுக்கு, ஜெயிச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லைக்கோடு கண்ணுக்கு தெரியும். அந்த எல்லைக்கோட கிராஸ் பண்ணுற நொடி சக்ஸஸ், வின், ஜெயிச்சிட்டா அப்படிங்கும்போது நமக்கு ஒரு எனர்ஜி வரும். அதனால் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாலாம் எப்போவுமே அது இருக்கும். ஆனால் இந்த படத்தை நாங்கள் வந்து நான் உறுதியாக சொல்லுவேன், நான் இப்போ வரைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரெய்லர் மட்டும் தான் நான் ஸ்போர்ட்ஸ் காமிச்சிருப்பேன். இதுக்கு முன்னாடி நான் ரிலீஸ் பண்ண எந்த சாங்ஸ்லேயுமே என்னோடய ஃபுட்டேஜில் எதுலேயுமே ஸ்போர்ட்ஸை மையமாக வைக்கல. ஏன்னா இது ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு பிரதானம் தான், உள்ள ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். அதுவே ஃபுல் படம் இல்லை, அதுவே ஃபுல் படம் கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே நான் ஹேண்டில் பண்ணிக்கிற விஷயம் வந்து இந்த படம் எடுப்பதற்கான காரணம் ஸ்போர்ட்ஸ் கிடையாது. ஓகே ஓகே. எடுப்பதற்கான காரணம் வேறு. அதை பலப்படுத்துவதற்கும், அதை சரிப்படுத்துவதற்கும், அதை நெறிப்படுத்துவதற்கும், அதுக்கு ஒரு பாதையை உருவாக்குவதற்கும் தான் என்னோடய ஸ்போர்ட்ஸை பயன்படுத்தியிருக்கேன். ஓகே. அப்போ ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு வே, ஒரு பாதை. ஆனால் கதை அப்படிங்கிறது அது கிடையாது. கதைங்கிறது வேற ஒரு வாழ்க்கை. புரியுது புரியுது. ஆடியோ லான்ச்சில் பா ரஞ்சித் பேசும்போது விக்ரம் சார் பற்றி ஒன்று சொன்னார். அவர்கிட்ட போய் கேட்டேன், சார் இவ்வளோ படம் நடிச்சிட்டிங்க, இன்னும் எதுக்கு சார் இவ்வளோ உழைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாருனாரு.
நிறைய படம் எடுத்தாச்சு, எல்லாமே சக்ஸஸ் ஆன படம். எல்லாரும் இந்த படத்தில் துருவோட உழைப்பை பற்றி பேசுகிறாங்க, நீங்களுமே அதான் பேசுகிறீங்க. நீங்களே கையெல்லாம் ஒடிச்சுக்கிட்டு கெட்டு போட்டுட்டு போய் கபடியில் டைவடிக்கிற காட்சியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ உழைக்கணுமா? நமக்கு ஓரளவுக்கு வெற்றி கை கூடிடுச்சு. இந்த உழைப்பை போடாமலே நம்மளால் வெற்றியை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இவ்வளோ கையெல்லாம் உடைச்சிட்டு போயும் உழைக்கணுமா, சொல்லிக் கொடுக்கணுமா, அப்பவும் ஷூட்டிங் வச்சுக்கணுமாங்கிற ஒரு கேள்வி வருது. இவ்வளோ உழைக்கணுமா சினிமாவில் நாங்கள் ஜெயிக்கிறதுக்குங்கிறது கேள்வியும் வருது. நான் ஜெயிப்பதற்கு இதுக்கப்புறம் நான் ஜெயிப்பதற்கு உழைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணலாம். ஆனால் நம்ம நம்பி வராங்கல்ல, அவங்கள ஜெயிக்க வைக்கணும்னா நீங்கள் அவங்களுக்கு கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணும். கலைஞர்களை சொல்கிறீங்க. ஓகே. இப்போ துரு வந்து ஒரு 2-3 வருஷமாக என்னை நம்பி இருக்கான். அவனுக்கு அந்த லைஃபே தெரியாது, அந்த ஆட்டிடியூட் தெரியாது. அப்போ அவனுக்கு என்னை நம்பி தான் வரான். அப்படிங்கும்போது அவனுக்கு எல்லா விஷயமாகவும் நான் அவனுக்கு தெரியணும். என்னையை மட்டுமே நம்பி வரான். அப்படிங்கும்போது நான் அதை செய்யணும். ஓகே. அதை செய்யாமல் நான் உட்காந்துக்கிட்டு அந்த பையன் பண்ணுவான், அதை பார்த்து நீ பண்ணு அப்படி சொன்ன வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அப்போ இன்னொன்று நான் நினச்சதும் வராது. ஓகே. ஓகே. அப்போ நான் டைரெக்டாக ஒன்று செய்யும்போது அவன் என்னையை பயங்கரமாக கவனிப்பான். இன்னொருத்தரை கவனிப்பதற்கும் தான் யாரை நேசிக்கிறோமோ, தான் யாரை நம்புகிறோமோ, தான் யாரை நம்பிங்க வந்திருக்கோமோ அவங்களை கவனிப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது என்னோடய நடிகர்கள் முழுக்க முழுக்க என்னையவே கவனிப்பாங்க என்னோடய வேர்ல்டுக்குள்ளே வர்றதுக்கு. அப்போ நான் அதை செஞ்சு காட்ட வேண்டிய தேவை அதிகமாகிடுது. அப்போ இன்னொன்று, அந்த லைஃபு எனக்கு ரொம்பவே ஆழமாக பதிஞ்சதுனால நான் நினைக்கிற மாதிரி இன்னொருத்தரால் கொண்டு வர முடியல. அப்போ நான் அதை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஓகே. அப்போ நான் ஒர்க் பண்ண இந்த படத்துலேயே 5 படத்துலேயுமே பைசன் தான் என்கிட்ட உச்சபட்ச உழைப்பை வாங்கின படம், என்னோடய பெரும் உழைப்பை வாங்கின படம். இந்த படம் ஒரு 3 வருஷம் கழிச்சுன்னா என்னால் எடுக்க முடியாது, என் உடம்புல எனர்ஜி இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அப்படியே உழைப்பை வாங்கின படம். அது காரணம் ஒன்று, எனக்கு இந்த படம் துரு இவங்கெல்லாம் மட்டும் காரணம் கிடையாது. இந்த படத்தை எடுத்தே ஆகணும் எப்படியாவது. ஓகே. அந்த நோக்கம். இது எவ்வளோ கலெக்ட் பண்ணுது, இது எவ்வளோ ஹிட் அடிக்குது, இது எவ்வளோ நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணது முக்கியம் கிடையாது. அந்த படம் வந்துச்சு அப்படின்னா இதை திருநெல்வேலிலேருந்து ஒருத்தன் கிளம்பி வந்து 30 வருஷமாக கிளம்பி வந்து ஒருத்தன் அந்த படத்தை எடுத்துட்டான்டா அப்படின்ட்டு இருக்குல்ல, அந்த விஷயம் நடக்கும். இது படம் பார்க்கும்பொழுது நீங்கள் சொன்னீங்க இந்த படத்தை எடுத்ததற்கான காரணம் ஸ்போர்ட்ஸ் இல்லை, வேறு காரணம்ட்டு. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு நான் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறேன். படத்தை பார்க்கும்போது என்ன காரணம்னு புரிஞ்சிடும் கரெக்டாக எங்களுக்கு. ஆமாம். ஓகே. ஏன் இந்த படத்தை மாறி எடுக்கணும்னு ஆசைப்பட்டாப்புல அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அப்போ இந்த உழைப்பு ஏன் இந்த படத்தை இந்த உழைப்பை போட்டு எடுத்தால் தான் இந்த கன்வின்சிங் வரும். ஓகே. இந்த உழைப்பை போடுறது அப்படின்னா அது நார்மல் சினிமாவாக இருக்கும். இந்த உழைப்பை நான் போட்டு எடுக்க போய் இந்த படம் அதில் உண்மைத்தன்மைக்கு நெருக்கமாக போகும். அது இந்த படம் பார்வையாளர்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ என்னோடய நோக்கம் என்ன? என்னோடய நோக்கம் அது சினிமாவாக இருக்கிறது மட்டும் கிடையாது. என்னோடய நோக்கம் அது உண்மையாக போய் அவங்களுக்கு சேர்ந்து அவங்கள சலனப்படுத்தி அவங்களை வந்து யோசிக்க வச்சு அவங்கள ஒரு விவாதத்துக்கு அழைப்பது. அப்போ இவ்வளோ பெரிய ப்ராசஸ்க்கு நீங்கள் ஒரு சினிமா அப்படிங்கிறது வந்து தேட்டரில் அவன் கொண்டாடிட்டு போட்டோம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஒர்க் ஃபார்மெட் இருக்குது. அவன் வர்றான், கூட்டமாக உட்காந்துருக்கான், நம்ம காட்டுறதுக்கு ஃபுல்லாக கத்துறான், ஓன்னு கத்துறான், என்ஜாய் பண்ணுறான், ஆடுறான், பாடுறான், அப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிட்றான், தூங்குறான் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒர்க் ஃபார்மெட் இருக்குது. ஆனால் உட்கார்றவன் யோசிக்கிறான், தானே யோசிக்கிறான், தன் அம்மாவை பற்றி யோசிக்கிறான், தன் அண்ணனை பற்றி யோசிக்கிறான், தன் தெருவை பற்றி யோசிக்கிறான், தன் நண்பனை பற்றி யோசிக்கிறான், தன் பக்கத்தில் உட்காந்துக்கவனை பற்றி யோசிக்கிறான், தன்னைத்தானே யோசிக்கிறான், வெளியே போய் அமைதியாக இருக்கான், எங்கேயாவது ஒரு இடத்துல தனியாக உட்காந்து இந்த படத்தோட தாக்கத்தில் எதையாவது யோசிக்கிறான். அப்படிப்பட்ட படங்களை உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படியாப்பட்ட உழைப்பை போட்டு தான். ஓகே. உங்களோட ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கும்ல, ஒரு மியூசிக் டைரக்டரை ஒர்க் வாங்குற விதம், எடிட்டர்கிட்ட, டெக்னீஷியன்ஸ் கிட்ட, ஆக்டர்ஸ் கிட்ட ஒவ்வொருத்தரையும் இப்போ மாறி கொஞ்சம் டஃப்பாக வேலை வாங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை? பட் ப்ராசஸ் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ப்ராசஸ் கதைக்கு ஏற்ற மாதிரி மாறவும் செய்யும். அந்த கதை என்ன கேட்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராசஸ் மாறும். பைசனில் உங்களுடைய ப்ராசஸ், டெக்னீஷியன்ஸ் கிட்ட, ஆக்டர்ஸ் கிட்ட வேலை வாங்கின அந்த ப்ராசஸ் வந்து மாறி இருக்குதா? அது என்ன சேஞ்ச் நடந்திருக்கு? எந்த மாதிரியான வேலைகளை வாங்கியிருக்கீங்க? நீங்கள் ஆக்டர்ஸ் பற்றி ஓரளவுக்கு சொல்லிட்டீங்க, துருக்கிட்ட எல்லாம் எவ்வளோ வேலை வாங்க முடிஞ்சதுன்ட்டு. டெக்னீஷியன்ஸ் கிட்ட வேலை வாங்கும்போது எப்படி அது நிகழ்ந்தது? இல்லை, மற்ற படத்துக்கு இந்த படம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. மீன்ஸ் ரொம்ப சுதந்திரமாக இருந்துச்சு. எனக்கு கேட்டால் எல்லாம் புது டீம். என்னோடய கேமராமேன் வந்து என்னோட எலின்னு சொல்லிட்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, 2 படம் தான் பண்ணியிருக்கான். இது 3வது படம். என்னோட எடிட்டர் வந்து ஒரு புது பையன், ஃபஸ்ட் படம். என்னோட மாமனில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தான், அசிஸ்டன்ட் எடிட்டராக இருந்தான், அவனை எடிட்டர் ஆக்கியிருக்கேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா, ஓகேங்களா, அவர் ஒரு வெற்றிக்காக இயங்கிட்டு இருந்தார். அப்போ எங்கள் டீம்னால் ரொம்ப ஈஸியாக பேசி விளையாண்டு ஒன்றா சுற்றி அடித்து அந்த மாதிரி சண்டைலாம் போட்டுக்கிட்டு அப்படி ஒன்று ஃபார்ம் பண்ணோம் நாங்கள். இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு பெரிய பலம் அப்படிங்கிறது, என்னையை மட்டுமே நம்பி வந்த யங்கஸ்ட் எல்லாருமே, ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து மாறி என்ன படத்தில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற நினப்பில் வந்தவங்க எல்லாருமே. அப்போ எனக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சக்ஸஸையும் வாங்கி கொடுக்கணும்.
அவங்களுக்கு ஒரு பேரையும் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் வாங்கி கொடுக்கணும். அதனால் என்னை கிட்டத்தட்ட என்னை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அப்போ என்னோட கால்க்காக அவங்க வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஒரு பெரிய சுமையாக இருந்துச்சு, ஒரு பெரிய பேர்டனாக இருந்துச்சு. ஏன்னா துரு ஜெயிக்கணும், நிவாஸ் ஜெயிக்கணும், எழில் ஜெயிக்கணும், சக்தி ஜெயிக்கணும், அப்போது என்னோடய ஆர்டிஸ்ட் ரஜிஷா ஜெயிக்கணும், அனுபமா ஜெயிக்கணும், அப்படி இவங்கெல்லாம் என்ன காரணம், முழுக்க உங்கள் படத்துக்காக நான் வரோம் அப்படி சொல்லும்போது வேலை அதிகமாக இருந்துச்சு. ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த சுதந்திரம் எனக்கு அவங்களோட டெப்த் வரைக்கும் போய் வேலை செய்வதற்காக வாங்குவதற்கான வாய்ப்பையும் எனக்கு உருவாக்கிச்சு. நான் அதை பயங்கரமாக பயன்படுத்திக்கிட்டேன். அதனால் மற்ற படத்தை விட இந்த படத்தில் கொஞ்சம் அடி ஆழத்துக்கு போய் வேலை செய்ய வைக்கிறதுக்கான ஒரு சோர்ஸு கிடச்சிச்சு. கடைசி கேள்வி, இளையராஜா சார் கூட எப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க? இளையராஜா சார் அப்படிங்கிறது வந்து எனக்கு பெரிய அது ஒரு ட்ரீம், அது வந்து ஒரு பெரிய அது எனக்கு தெரியல. எனக்கு என்னென்னா எப்படி சொல்கிறது, இளையராஜா சார்ங்கிறது எனக்கு ராம் சார் மாதிரி, ஓகேங்களா? ஆமாம். எனக்கு வந்து எப்படி ராம் சார்கிட்ட வந்து என்ன தான் நான் அவரோட ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் அவர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது கூட அவர் ட்ராவல் பண்ணும்போது எனக்குள்ளாவே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஓகேங்களா? என்னையால் நான் நினைக்கிறத கரெக்டாக சொல்கிறேன்னு கூட எனக்கு தெரியாது, ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவர்கிட்டே அப்படி இருக்கேன்னா இளையராஜா சார்கிட்ட நான் இன்னும் பார்த்ததே இல்லை. அது வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு டிவைனாக உள்ள கலந்து போன ஒரு விஷயம். அப்போ அவர்கிட்ட போய் இப்போ நான் ஒரு காத்திரமாக சுதந்திரமாக வேலை செய்யக்கூடிய ஆளாகவே பழகிட்டேன். இப்போ இந்த ஃபார்மெட்டில் நான் அவர்கிட்ட போய் எப்படி வேலை செய்வேன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஏக்கம் இருக்கா, ஆசை இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஓகே. ஆனால் அதுக்கான கரெக்டான நான் ஒரு மெச்சூர்டான ஒரு இடத்துக்கு வரணும், நான் இன்னும் பக்குவப்படணும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் பக்குவப்படணும், நான் பக்குவப்படணும். அந்த மாதிரி ஒரு கதையும் அமையணும் எனக்கு. கரெக்ட். அந்த மாதிரி ஒரு கதை அமைப்பதற்கு அந்த என்ன சொல்கிறது, அவ்வளோ மேன்மையான, அவ்வளோ என்ன சொல்கிறது, உச்சத்தில் இருக்கக்கூடிய, அவ்வளோ ஒட்டுமொத்த இசையாகவே இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு கதையை சொல்லி அந்த கதைக்கு அவர் படம் பண்ண வைக்கிறதுக்கு என்னோட பக்குவமான ஒரு ஸ்கிரிப்ட் வரணும். அப்போது நம்பிக்கையாக நம்ம போய் நம்ம ஒன்றுமே சொல்ல வேண்டாம், நம்ம அந்த கதையை சொன்னால் மட்டும் போதும், அவர் பண்ணி கொடுத்துருவாரு, நம்ம ஓரமாக உட்காந்து பார்க்கணும். ஓகே. அந்த மாதிரி என்றைக்கு நமக்கு தோணுதோ அப்போ போய் அன்னைக்கு போகலாம். சூப்பர். நிறைய விஷயங்கள் பேசினோம், கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் அடையும். வாழ்த்துக்கள், தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, தேங்க்யூ. SS Music presents Roots of Mari Fans Fest. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Co-sponsored by Chera Home Junction, one-stop destination for all your home needs. Refreshment partner Chennai Kulfi, powered by SS News Digital, 24/7 connected.